ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான காரியம் பண்டிகைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மூன்றாவது பண்டிகையாக முதற் பலன்களின் பண்டிகை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 9 to 14 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்டிகை குறித்து பேசுகிறார். முதற் பலன்களின் பண்டிகை. முதற் பலன் தேவனுக்குரியது. தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பலனானார். நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் கிறிஸ்து என்று அவர் எழுதுகிறார். தேவனுக்கு முதற் பலன் கொடுக்க வேண்டும் என்பது பணத்தை மட்டுமல்ல, எல்லா விதமான காரியத்திலும் முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நேரம், ஜெபம், தேவ வார்த்தை, அன்பு, திறமை, வருமானம், வாழ்க்கை எல்லாவற்றிலுமே முதலிடத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதாவது மத்தேயுவில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுக்கும்போது மற்ற எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்போ முதற் பலன்களின் பண்டிகை என்று சொல்லும்போது முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அது பணத்தை மட்டுமல்ல. சிலர் நினைக்கிறார்கள் பணத்தை கொடுத்துட்டா போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பணம் மட்டும் அல்ல, நேரம், மற்ற காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் இங்கே ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். நாம் முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், உலகத்தின் காரியங்களுக்கு. அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து இனிமேல் நாம் முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா.